This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இட்லி தோசைனாலே சாம்பார் சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா இதை போல ஒரு கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த முறை இதுதான் செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் ஈஸியா இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. நான் பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கோங்க. அந்த அடிப்பாகத்தை கட் பண்ணிட்டு இதை போல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்தலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்தலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துலாம். கூடவே 4 பச்சை மிளகா மீடியமான சைஸ்ல எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா தேவைன்னா நீங்க 3 பச்சை மிளகா இல்ல 2 பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். ஒரு 7 பல்லுக்கு பூண்டு சேர்த்துலாம். இது கூடவே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். இது காரம் இருக்காது, கலருக்காக தான். நீங்க காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. அப்புறம் தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடி வச்சு மூடிட்டு மீடியமான தீயில 2 விசில் விட்டா போதும், நல்லா வெந்துரும். பாருங்க 2 விசில் விட்டுருக்கேன். இப்ப பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம வீட்டுல மத்து இருந்தா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை போல மசியல் இருந்தா கூட நீங்க இதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தக்காளி ரொம்ப ஈஸியா மசிஞ்சிடும். ஏன்னா குக்கர்லயே நல்லா வெந்துடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க தண்ணி அப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு பக்கமா அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கும் போது ஒரு 5 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்தலாம். கூடவே ஒரு 6 சின்ன வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்தலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த டைம்ல நம்ம கடைஞ்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்தலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து குக்கர் கழுவி ஊத்திக்கலாம். நம்ம தக்காளி வேக வைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் கூடுதலா தான் சேர்த்திருக்கோம். அதனால இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். கரெக்டான பதத்துல இருக்கு பாருங்க. இந்த தக்காளி கடையில் இந்த அளவுக்கு தண்ணியா தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்க கூடாது. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்க 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருக்கோம். நல்லா இப்ப கொதிக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கொதி வர டைம்ல பாருங்க, இட்லி மாவா இருந்தாலும் இல்லைன்னா தோசை மாவா இருந்தாலும் கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிடுங்க. கொஞ்சம் புளிப்பு மாவா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு இதை சேர்த்தலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி கடையிலுக்கு நீங்க இதை போல இட்லி மாவா இருந்தாலும் தோசை மாவா இருந்தாலும் இதை போல சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். தோசை மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்க வெல்லம் சேர்க்கும் போது நல்லா இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். கலந்துட்டு மூடி வச்சுட்டு மீடியமான தீயில 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிருக்கோம். பார்க்கலாம். பாருங்க ரொம்ப சிம்பிளான தக்காளி கடையில் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க. வீட்டுல தக்காளி இருந்தாலே போதும், இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேல தண்ணியாவும் இருக்கக்கூடாது, இதோட கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துல தான் இருக்கணும். கூடவே பொடியும் நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதாம்மா. நல்லா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி கடையில் ரெடி.